अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பெருமை, பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது ரத்ன சாமானிய பத்ததி என்கிற 15வது பத்ததி, அதாவது பாதுகையினுடைய ரத்தினங்களிலிருந்து எழக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளியானது எப்படி இருக்கிறது என்று அந்த ஒளியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே. அதிலே இப்பொழுது 489வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 489வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? தேவர்களெல்லாம் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே அப்படி வணங்குகிறார்கள். அப்பொழுது வணங்குகிற பொழுது அவர்களுடைய தலைகளிலெல்லாம் இந்த பாதுகையினுடைய ஒளியானது படுகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, தேவர்களுக்கு தலையிலே பரிவட்டம் கட்டினார் போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அதாவது கோவில்களிலே போய் பெருமாளை சேவித்தால் இங்கே சில அடியவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து தலையிலே கட்டுவார்கள். அதற்குத்தான் பரிவட்டம் என்று பெயர். அது தேவர்களுக்கு பரிவட்டம் கட்டினார் போலே இந்த பாதுகையினுடைய ஒளி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். பத்னாசி ரங்கேஸ்வர பாதரக்ஷே மன்யே யதார்கம் மணிரஸ்மிஜாலைஹி சேவானதானாம் திரிதசேஸ்வராணாம் சேஷாபட்டீம் சேகரசன்னிகிருஷ்டாம். பத்னாசி ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ஹே ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய திருவிடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்றார். அந்த பாதுகை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, மணிரஸ்மிஜாலைஹி, உன்னுடைய அந்த மாணிக்கங்களிலிருந்து எழக்கூடிய ஒளியினாலே நீ என்ன பண்ணுகிறாய் என்றால், திரிதசேஸ்வரானாம் சேவானதானாம், திரிதச என்னால் அது தேவர்களை குறிக்கிறது. தேவேந்திரன் முதலானவர்கள். திரிதசேஸ்வரானாம் சேவானதானாம், உன்னை சேவிக்க வேண்டும் என்று தலை வணங்கி நிற்கிறார்கள். அதாவது தலை வணங்கி நிற்கின்ற தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சேகரசன் நிகிருஷ்டாம், தலை மீது என்ன பண்ணுகிறது? சேஷாபட்டியும் பத்னாசி இதி மன்யே. சேஷாபட்டி என்னால், அதாவது வஸ்திரத்திற்கு சேஷவஸ்திரம் என்று ஒரு விஷயம் சொல்லுவதுண்டு. அதாவது எம்பெருமான் உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து என்று பெரியாழ்வார் அருளி செய்தபடி எம்பெருமான் அணிந்த வஸ்திரத்தைத்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதனால அதுக்கு பேரே என்ன வைத்திருக்கிறார்கள் என்னால் சேஷவஸ்திரம் என்று சொல்லுவார். என்ன சேஷம்னா எம்பெருமானுடைய மிகுதியானது, எம்பெருமான் அணிந்து கொடுத்தது, அதுக்கு தான் சேஷவஸ்திரம் என்று பெயர். கிரகங்களிலே கூட
பழைய நாளிலே இப்படியெல்லாம் இல்லங்களிலே ஒரு வழக்கம் உண்டு. எந்த புது வஸ்திரம் உடுத்தி கொண்டாலும் என்ன பண்ணுவான்னா, அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொண்டு போய் பூஜை அறையிலே வைத்து, அதாவது பெருமாளை எழுந்தொழிற் பண்ணியிருக்கிற கோயிலாழ்வார் முன்னாலே வைத்து அந்த வஸ்திரங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதாக பாவித்து, எப்படி நாம் பிரசாதங்களை எல்லாம் உண்ணுகிற பொழுது அவற்றையெல்லாம் எம்பெருமான் திருமுன்பே வைத்து அவனுக்கு நிவேதனம் என்று தெரிவித்து அவனுக்கு காட்டிவிட்டு அதுக்கு பிறகு நாம் உண்ணுகிறோமோ, அதுபோல வஸ்திரங்களையும் கூட அதுக்கு வேண்டிய மஞ்சள் எல்லாம் துடைத்து அந்த வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து பெருமாள் சன்னதியில் வச்சு விடணும். நம்ம வீட்டிலேயே இருக்கிற பெருமாள் முன்னாலே வைத்து விட வேண்டும். அது பெருமாள் அணிந்து கொள்வதாக நம்ம மனசில் பாவிக்கணும். அதுக்கு பிறகு அதை நாம் எடுத்து உடுத்தி கொள்ளணும். இப்படித்தான் வழக்கம். எந்த ஒரு நல்ல நாள் பண்டிகையாக இருந்தாலும் புது வஸ்திரங்களை உடுத்துற பொழுது இப்படித்தான் உடுத்துறதுன்னு ஒரு வழக்கம் வைத்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த வஸ்திரமே என்ன வஸ்திரம்னா சேஷ வஸ்திரம்னு தான் பேர் நமக்கு. அதாவது உடுத்து களைந்த ஆடை, எம்பெருமான் உடுத்து களைந்த ஆடை என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அதை நாம் உடுத்த வேணும். அதனால அந்த வஸ்திரத்துக்கே சேஷாபட்டி என்று பெயர். அதை இங்க அப்படியே ஸ்லோகத்தில் சேஷாபட்டியும் அந்த சேஷவஸ்திரமாக சேகரசன் நிகிருஷ்டாம், அந்த அவளுடைய தலைமையிலே அது கட்டப்பட்டிருக்கிறது அந்த வஸ்திரம். பத்னாசி இதி மன்யே, நீ அப்படி பட்டம் கட்டுகிறாய் என்று நான் நினைக்கிறேன். அதாவது உன்னை வந்து வணங்குகின்ற தேவேந்திரன் தேவர்கள் முதலானவர்கள் இருக்காளே, தேவர் தலைவர்கள், அவர்கள் தலையில எல்லாம் உன்னுடைய அந்த பாதுகையினுடைய ரத்தன காந்தியானது என்ன ஆகிறதுன்னா சேஷவஸ்திரத்தை சமர்ப்பித்தார் போலே, பரிவட்டம் கட்டினார் போலே அது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக சொன்னார். அடுத்தபடியாக 491வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் அந்த ஜனங்களுக்கு தலைமையில பாதுகை வைக்கிற பொழுது அந்த மேலே இருக்கிற அந்த ரஷ்மி, அந்த மாணிக்கங்கள் இருக்கு, அந்த மாணிக்கங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுதுன்னா சிந்தாமணியாக ஆகிவிடுகிறது என்றார். சிந்தாமணி என்கிறது ஒரு விசேஷமான மணி மாணிக்கம். அது சொர்க்கலோகத்தில் இருக்கிறது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், இவன் சிந்தையிலே என்னென்னலாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால அதற்கு சிந்தாமணி என்ன பெயர். அதாவது கற்பக மரம் என்று காமதேனு, சிந்தாமணி என்று சில வஸ்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். இதுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். கற்பக மரத்து அடியிலே போய் நின்று கொண்டாலோ, அல்லது காமதேவனுடைய முன்னாலே நின்று கொண்டாலோ, அல்லது சிந்தாமணியை கையிலே வைத்து கொண்டாலோ, என்னென்ன வேணுமோ அத்தனையும் நாம் நினைக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட சிந்தாமணி, அந்த சிந்தாமணியாகத்தான் இப்பொழுது இந்த பாதுகையினுடைய ரத்தினங்கள் இருக்கின்றன என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த 490வது ஸ்லோகத்திலே. பஜந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே பிரகல்பயந்தோ விவிதான் புமர்த்தான் உதர்ஷிசிந்தயதாம் ஜனானாம் சிந்தாமணித்வம் மணயஸ்துவதீயாக. துவதீயாக மணயக, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மணிகள் அதெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டா சிந்தாமணித்வம் பஜந்தி, சிந்தாமணி ஆகிற தன்மையை அடைந்து விடுகிறது என்று சொன்னார். ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ஸ்ரீரங்கநாதனுடைய பாதரட்சையே என்று சொல்றார். யாருக்குன்னு கேட்டா பிரகல்பயந்தா விவிதான் புமர்த்தான், உன்னை வந்து வணங்கி உன்னிடத்திலே அவர்கள் விவிதான் புமர்த்தான், அதாவது புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று பலவிதமான புருஷார்த்தங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருத்தர் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்பார், அப்படியும் சொல்லலாம். ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு கைவல்யம் வேணும் என்று இப்படியெல்லாம் கேட்கிறவர் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா என்று கீதையிலே கண்ணன் தெரிவித்தபடி 4 விதமான அதிகாரிகள் பகவானை பற்றுகிறார்கள் என்று அப்படியும் கொள்ளலாம். இப்படிப்பட்ட விவிதான் புமர்த்தான், விதவிதமான புருஷார்த்தங்கள் அவரவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிந்தயதாம் ஜனானாம், இதையெல்லாம் விரும்புகின்ற ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண உதர்ச்சிஷா, உன்னுடைய அந்த கிரணங்கள் இருக்கிறதே
பாதுகையிலேருந்து துவதீயாக மணையா உதர்ச்சிஷா, அந்த மாணிக்கங்களிலிருந்து எழக்கூடிய அந்த கிரணங்கள் இருக்கிறதே, ஒளிக்கற்றை, அதனால நீ என்ன பண்ணுகிறாய், சிந்தாமணித்வம் பஜந்தி, சிந்தாமணியுடைய தன்மையை அடைந்து விடுகிறது என்று சொல்றார். அதாவது அந்த ஒளிக்கற்றைகள் இவனுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறது, அதனால் இந்த ஒளிக்கற்றையே சிந்தாமணியாக ஆகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதுக்கு மேலே அடுத்தபடியாக 491வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து பாதுகையை பிராட்டி சமர்ப்பிக்கிறாளாம். பிராட்டி தன்னுடைய கையாலே பாதுகையை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார். அப்படி சமர்ப்பிக்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் இருக்கிறது, அது சந்திரனை போலே அது நிலவை வெளியிடுகிறது. சந்திரனுடைய கிரணங்களுக்கு நிலவு என்று பெயர். அது அப்படியே பிரகாசிக்கிறது. அதை இந்த சக்கோரம் என்று ஒரு பறவை, இதெல்லாம் காவியங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது அதனுடைய உண்மை தெரியாது. ஏதோ ஒரு பறவை இருக்கிறதாம், சக்கோர பறவை என்று ஒரு பறவையாம். அந்த பறவை என்ன பண்ணும்னா சந்திரனுடைய கிரணங்களை மட்டுமே உண்டு ஜீவிக்குமா. அதுக்கு வேறு ஆகாரமே கிடையாது. சந்திரனுடைய கிரணங்கள் அது மேலே பட்டா அது அதனாலே உயிர் வாழும். அப்படி ஒரு பறவை. இப்போ மழை தண்ணீரை மட்டும் உண்ணக்கூடிய சாதக பறவை என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா, அதுபோல சக்கோர பறவை சந்திரனுடைய கிரணங்களை உண்டே ஜீவிக்கிறது. இப்பொழுது இந்த பாதுகை என்ன ஆயிடுச்சுன்னா சக்கோர பறவை போல ஆகிவிட்டது என்று தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விளக்குவோம். நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாதும் சுபான் பாதநகேந்துரஷ்மீன் மணிப்பிரபாபிஹி பிரதிபன்ன பக்ஷாம் லீலாச்சகோரீமிவ பாதுகே த்வாஹாம். நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா, நதராஜ கன்யா, நதராஜன் என்று சமுத்திரராஜனுக்கு பெயர். நதிகளுக்கெல்லாம் ராஜன், ராஜார் சமுத்திரன், அதனால நதராஜன் சமுத்திரன். அவனுடைய கன்யா, சமுத்திரராஜனுடைய பெண் என்னால் ஆர், அவள் தான் ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் என்ன பண்ணினா, நாதஸ்ய தத்தே, நாதனுக்கு கொடுத்தாள், பாதுகையை கொண்டு வந்து கொடுக்கிறார், நீ சமர்ப்பித்துக் கொள் என்று. அப்பொழுது எதுக்கு அது என்ன பண்றதுன்னு கேட்டா, பாதநகேந்துரஷ்மீன்னு, அந்த பாதம் எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளிலே இருக்கக்கூடிய வெண்மையான நகங்கள், அந்த நகங்களிலிருந்து வரக்கூடிய கிரணங்கள், அந்த கிரணங்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அப்படியே சந்திரனுடைய கிரணங்களை போலே இருக்கிறது. இது வேறு சில ஸ்தோத்திரங்களிலேயும் நாம் அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமானுடைய நகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியானது அப்படியே சந்திரனுடைய கிரணங்களை போலேயே அது இருக்கிறது என்று அப்படியெல்லாம் நாம் வர்ணிப்பதை பார்த்திருக்கிறோம். அதனால அந்த கிரணங்களை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இப்போ இந்த பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பித்தாளோ இல்லை பிராட்டி, அந்த பாதுகை இப்போ எப்படி இருக்கிறதுனா அந்த கிரணங்களை பருகுகின்ற சக்கோர பட்சி போலே இருக்கிறது. மணிப்பிரபாபிகி பிரதிபன்ன பக்ஷாம், சக்கோர பட்சின்னா நல்ல அதுக்கு சிறகுகள் எல்லாம் இருக்கணுமேன்னு கேட்டா, இந்த பாதுகைக்கு ரெண்டு பக்கமும் அப்படியே ஒளி பிழம்புகள் இருக்கிறதா, பிரகாசம் இருக்கு. அந்த ஒளி பிழம்புகளை பார்த்தா அது அப்படியே கிரணங்களை போல அந்த பட்சியினுடைய இறக்கைகளை போலே இருக்கிறது. அதனால மணிப்பிரபாபிகி பிரதிபன்ன பக்ஷாம், அந்த மாணிக்கங்களினுடைய ஒளியாலே சிறகுகளை கொண்டிருக்கிறதான லீலா சகோரீமிவ, விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய சகோரி, சகோர பக்ஷி, அதுபோல பாதுகே துவாம் என்று இந்த ஸ்லோகத்திலே அழகா தெரிவிக்கிறார். அதாவது மகாலட்சுமி பெருமாள் திருவடிகளிலே கொண்டு போய் பாதுகையை சமர்ப்பிக்கிறார். அப்போ அந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடியில சேர்ந்திருக்கிற பொழுது ஒரு சகோர பக்ஷி போல இருக்கிறதுன்னு. என்ன காரணம், எம்பெருமானுடைய திருவடிகளில நகங்கள் அது சந்திரனை போல இருக்கு. அந்த சந்திரனுடைய கிரணங்களை போல நகத்திலிருந்து ஒளி எழுகிறது. அந்த சந்திரனுடைய கிரணங்களைத்தான் பருகுகிறது சகோர பக்ஷி. இப்ப பாதுகை தான் சகோர பக்ஷி, அது பெருமானுடைய திருவடிகளிலிருந்து இந்த நகத்திலிருந்து பெருகுகின்ற ஒளியை அது பருகுகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிபாத ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.